ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 20/3/2026 இன்றைய தினம் அன்னதானம். நவிலன் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 100 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நவிலன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே நவிலன், வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன். நவிலன் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா கார்த்திக் பாபு மற்றும் அவங்க குடும்பத்தார். நவிலன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க இங்கே தான் வந்திருக்காங்க, பெரிய கோவிலில் இருக்காங்க, சாமி பார்த்துட்டு வருவாங்க. நவிலன் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நவிலன் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் பரிபூர்ண ஆசியும் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். மற்றும் கார்த்திக் பாபு சார் குடும்பத்தார், அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவ, ஓம் நம சிவ, ஓம் நம சிவ. எல்லாம் சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பாடு வீண் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 100 நபர்களுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று நவிலன், இவங்க பிறந்தநாளை முன்னிட்டும், இன்னொருத்தங்க 100 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் போர்டில் எழுதுகிறோம். ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 20/3/2026 இன்றைய தினம் அன்னதானம் 100 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா செந்தில் வினோதினி அவங்க குடும்பத்தார், பிரவீன் சரஸ்வதி அவங்க குடும்பத்தார், கோமதி சிங்காரவேலு அவங்க குடும்பத்தார். இவங்க குடும்பத்தார் இன்னைக்கு அன்னதானம் 100 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. செந்தில் வினோதினி அவங்களுக்கு நல்லபடியாக நல்ல வேலைகள் அமைந்து, குழந்தை பிறந்து, அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும், ஆயுள் ஆரோக்கியமும் அனைத்தும் கைகூடி வரணும்னு பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை வரம் மற்றும் ஒரு நல்ல வேலை, இது இரண்டும் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் அருளால் இங்கே திருவண்ணாமலையில் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக இறைவன் அண்ணாமலையார் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும். மற்றும் பிரவீன் சரஸ்வதி அவங்களுடைய கேரியரில் எல்லாமே வெற்றி பெறணும். அவங்க படிப்பு அனைத்தும் சிறந்த முறையில் விளங்கணும்னு வேண்டிக்கிறோம். பிரவீன் சரஸ்வதி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கடவுள் கொடுக்கணும். மற்றும் படிப்பு எல்லாமே சிறந்து விளங்கணும். மற்றும் கோமதி சிங்காரவேலு அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கணும். நல்ல
அனைத்து செல்வங்களும் அவங்களுக்கு கைகூடி வரணும்னு வேண்டிக்கிறோம். கோமதி சிங்காரவேலு இவங்க குடும்பத்தார் இவங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டி இங்கே அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பத்தார் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். இங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்குமான அன்னதானம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வேண்டுதல்கள், இத்தனை குடும்பத்தாருடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைக்க வேண்டும். அவங்க குடும்பத்தார் ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் அல்ல ஈசன் எம்பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டிக் கொள்கின்றோம். நீங்களும் வேண்டிக்குங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், அவங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும். ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே, வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே. அன்பின் பொருள் நீயே அருணாச்சல சிவனே, ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம். தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் தினம். சாமி நமச்சிவாய். நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய். நைனா நாளைக்கு கடுக்காய் இப்படி எத்தனை வரேன் நான்? என்ன நாளைக்கு எத்தனை வரேன்? சரி, நான் வாங்கிட்டு சொல்கிறேன். நைனா கண்டிப்பாக வாங்கிட்டு சொல்கிறேன். என்ன இருக்குது உடம்புல உங்களுக்கு? சரி, வாங்கிட்டு சொல்கிறேன். ஏற்கனவே கொடுத்தா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குதா? சாப்பிட்டுக்கிறேன். சரி, அதில் வேணால் அதை அடுத்து வாங்கிக்கிறேன். சரி, வாங்கிட்டு வர சொல்கிறேன். தாத்தா இன்னைக்கு வந்து நவிலன் அவங்களுக்கு பிறந்த நாள். நவிலன் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி இன்றைக்கி அன்னதானம் கொடுத்துருக்காங்க 100 பேருக்கு. நவிலன் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நவிலன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமே எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே
கூடி வரும், எல்லாமே கூடி வரும், இதெல்லாம் ஜெயிக்கும். நமச்சிவாய். குறை வரும். நமச்சிவாய். நமச்சிவாய். ஐயா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஐயா. போயிட்டோம். ஓம் நமச்சிவாய். வேர் யூ கோயிங்? Checkup. Every 3 months. I have to go. Where? Pondicherry. Pondicherry. Yeah. Easy, cheap and best. Cheap and best. போயிட்டோம். போயிட்டு வா தாத்தா. வாங்கினியா மோர்? ஓம் நமச்சிவாய சாமி. போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. நல்லா இருக்கணும். அன்னதானம் செஞ்சவங்க நல்லா இருக்கணும். வேண்டி நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க. போ, நேராக போ, முன்னாடி போ. நேராக போய் உட்காருங்க. நமச்சிவாயம். போயிட்டு வாங்க. வாங்க சாமி. நமச்சிவாய். முன்னாடி போய் உட்காருங்க. வாங்க. கை கழுவு தங்க இருக்கு பாருங்க. ஐயா அப்படியே அங்கே பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம். அந்த லாஸ்ட் வந்து அப்படியே உட்காந்துட்டு வாங்க ஐயா. அந்த பக்கம் உட்காந்துட்டு வாங்க. இருண்ணா வருவாங்க. போங்க. வாங்க முன்னாடி போங்க. வாங்க. நமச்சிவாய். போங்க. சாமி வந்தாரு. இருக்காரு பாருங்க. ஐயா அப்படி வந்துருங்க. சாமியாருங்க உட்காரத்தாங்க எதிரில். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சிவபுராணமே போற்றிடும் ஹரனே. சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண
தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே. அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே. சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே. உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம். அதுதான் சிவதியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம். அதுதான் சிவதியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. போயிட்டு வானே, நான் பத்திரமா போயிட்டு வா. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் வேண்டிக்கங்க. எப்பவும் அதுதான் நம்ம கொள்கையே. எல்லாரும் நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும் தெரியும். கெட்டவனும் நல்லவனா மாதிரி நல்லா இருந்துட்டு போட்டான். அதுதான் கெட்ட எண்ணெய் விட்டுட்டு நல்லா இருந்துட்டு போட்டான். நாங்கள் தியானம் செய்யும் போதே எதிரியாக எண்ணியே வரும், இன்னரை விளைவிப்பவரும் அவர்களும் மனம் திருந்தி வாழ்க வளரும். அது மனம் திருந்தி வாழணும், அதுதான். அப்படின்னு தான் நாங்கள் காலையும் மாலையும் சரி சரி, வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னொருத்தன் அழியணும்னு நம்ம நினச்சி என்ன பண்ண போகிறோம்? அவன் திருந்தி அவன் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவன் நல்லது செஞ்சால் போதும். அதை தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. வேற அது ரொம்ப மோசமான கெட்டவனுங்களாம் இருக்கிறானுங்க, அவனுங்களாம் நல்லா இருக்க தேவையில்ல. இந்த பிஞ்சு குழந்தைங்க அந்த மாதிரிலாம் மோசமான கெட்டவனுங்க இருக்கிறானுங்க. மோசமான கெட்டவனாக இருக்கிறவன் என்னைக்குமே திருந்த மாட்டான். அதான் அவனுக்கு தகுந்த பாடத்தை கடவுள் கொடுக்கட்டும். அது கொடுத்தா தீர்வார். உடனுக்குடனும் முன்னெல்லாம் ரொம்ப நாளாக, ஆமாம் இப்போ அப்படியே இல்லை, உடனுக்குடன் கொடுக்குறாரு. அதனால் ஆண்டவனை யார் நம்புகிறாங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் சரியாகவே நடக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நின்னா, கண்டிப்பாக நின்னா. சளி பிடிச்சிட்டு இரும்பு ஓவராக இருந்தது. அதுக்கு ஒருத்தன் இன்னது தான் என்ன கேட்டான்னு இல்லை, இரும்புனுக்குது. இரும்புக்கு சண்டை போடுறாங்க. ஆனால் சண்டை சாதாரண சண்டை இல்லை. நீ இங்கே இரும்பட்டு இருக்கிறத போய் சாவிடா. ஐயோ, யார் அது? யார்? அவன் செத்து போயிட்டான். அவரே செத்து போயிட்டாரா? பத்தியா உன்னை சொன்னவங்க. இரும்பு இங்கே இரும்பட்டு இருக்கிறத போய் சாவு. இங்கே எதுக்கு இருக்கிற? எந்திரா, ஓடுறா. எப்போ? அது இப்போ ஒரு 1.5 மாதம். இங்கே இருந்த சாமியார் யாருனாவா? அந்த கோபால். ஆமாம், கோபால் சாமி. அவன் அப்படியெல்லாம் பேசணுன்னா பொறுமையாடுறான்னு கேட்கல. நீ இந்த அளவுக்கு பேசும்போது அண்ணாமலையார் உன்னை கேட்பாரு, அப்படியே நம்பாரு. 4 நாள் நான் சொல்லி 4ஆவது நாள் உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தான். ஓ, அவங்க கர்ம வினையை அவங்க அனுபவிப்பாங்க தாத்தா. தான் ஆகணும். ஆமாம். சரி சரி, போயிட்டு வாங்க புத்திரம். நிறைய இது வீந்துடும். இது இந்த மாதிரி எப்படி வச்சுக்கிறீங்க? பாயாசம் ஒரு கப்பு பாயாசம்.
உட்கார் தாத்தா உட்கார் யாராவது சாதாரணமாக பேசுனா கூட நல்லா இருக்கட்டும். அதுதான் தாத்தா நம்ம வழியணும்னு நினச்சா நமக்கு துரோகம் பண்ணுறவங்கள கூட கடவுள் பார்த்துப்பான் தாத்தா, கவலைப்படாத. ஃபோன் பண்ணிக்கிறா. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம். தினம் தினம். நவீலன் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கலாமே, நவீலன்னா ஏதோ பெரிய 9th 10th படிக்கிறவர் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஹாய் நவீலன். ஆ சார் சாப்பிடுங்க, உட்காருங்க சாப்பிடுங்க, வாங்கம்மா சாப்பிடுங்க, பஸ் வாங்க. சாப்பிட்டு எல்லாம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, 3 பந்தி வாங்க உட்காருங்க, நல்லா அது பந்தி உட்காருங்க வாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? யாழினி. சார் உட்காருங்க மா, வா. யாழினி உட்காருங்க. என்ன படிக்கிறீங்க? எத்தனை படிக்கிற சொல்ல அவங்க எத்தனை படிக்கிற சொல்ல விடுங்க ஃபஸ்ட்டு பார்க்க. அந்த கப்பு தூங்கி ஒரு மணி வந்துச்சு. யாருன்னா வச்சுக்கோங்கம்மா குழந்தைய. ஆ உங்ககிட்ட யாருன்னு கவிதாக்கா அதை வச்சுட்டு பாப்பா கொஞ்சம் தம்பி வாங்கிக்கோ. என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு, ஆ அந்த பையனை சேர்த்துக்கின்னு உங்கள் பையன் வந்தார உன்னை பார்க்கறதுக்கு? சாவுக்கு வந்தான். பக்கத்தில் இறந்துட்டாங்க தெரியும் சொன்னாங்க எனக்கு. ஆ சாவுக்கு வந்தான். ஆனால் இன்னும் வந்து பார்க்கல. வரல. ஆ அப்போ இது போட்டோம்னா ஒரு சீட்டு வேணாம், அதனால சீட்டு போட்டா அந்த நாள்லயே எனக்கு எவனும் உதவி பண்ணல. இருந்தான். ஆ ஆ இவனும் கூட குடிக்கணும். உங்க பக்கத்து வீடு, உங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டு வரைக்கும் வந்துட்டு உன்னை வந்து பார்க்கல. வரல. அதனால மனசு விட்டு போச்சு உனக்கு. மனு விட்டு போகல. நீ கொண்டு எல்லாம் சீர் பண்ணுன்னு வச்சுக்க. ஆமா, வீடெல்லாம் சீர் பண்ணா அது யாரை சேரும்? யாரும் சேரும்? உன்னதான் சேரும். நான் இல்லைன்னா உன் பையனை சேருன்ற. நான் பெண்ணு என்ன? அதனால எதுவுமே நல்லது பண்ண தேவையில்லன்ற. சரி, வேலை கேட்டு போச்சா? ஒன்றும் இல்லைவா என்ன தெரியும் வளரக்கா இருந்தேன். ஒரு நிமிஷம் உட்கார. இப்போ போயிட்டேன். இங்கே ஸ்வீட் எங்கேயும் இருக்காதுங்க சார். இங்கே ஸ்வீட் கடை பேக்கரி இங்கே. என்ன தாத்தா ஆச்சு உனக்கு? என்னதான் பிரச்சனை உனக்கு? ஒன்றுமே வேணும். வீடு கட்ட தேவையில்ல, வீடு மேலே சீட் போட தேவையில்ல. செத்து போனதுக்கு பிற்பாடு யாரு சேரும்? உங்கள் பையனை சேரும். அவன் யார் பக்கம் இருக்கிறான்? அவங்க பக்கங்கிறாரு. அப்போ அது எதுக்கு பண்ண தேவையில்ல. நீயே தான் சொல்லு. சரி, இல்லை நான் கேட்கறது போது சொல்லு. இல்லை தாத்தா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் வந்து சீட் போடுறதுக்கு பக்கத்தில் அந்த மேஸ்திரிகிட்ட பேசினாரா? பக்கத்தில் மேஸ்திரி இருந்தாரு, பேசினாரா? ஆமாம், எனக்குள்ள அதில் சொன்னான். என்னென்ன நான் 2-3 நாள் இது பண்ணிடுவாருன்னு. நான் 2-3 நாளில் சீட் போடுற மாதிரி தான் இருந்தேன். இன்னும் நான் வந்து அப்புறம் நீ அந்த மாதிரி பேசாத. அப்புறம் நீ வேணான்ட்டியாமே பக்கத்துலேயே. ஆமாம், ஏன் வேணாண்ணா? அவன் இது நியாயமா? இப்போ எதிரியா இருக்கிறவன் வீட்டுக்கு அவன் போகலாமா? இந்த வயசுல ஏன் நான் எதிரிக்குதிரிலாம் நீங்கிற? சரி, அதெல்லாம் விடு. யார் இறந்துட்டது உங்கள் வீட்டு பக்கத்தில்? உங்கள் சொந்தக்காரங்க யார்? சித்தப்பா 4 பேர். சித்தப்பா 4 பேர். கடைசி சித்தப்பனுடைய பொண்டாட்டி சேர்த்து போச்சு. கடைசி சித்தப்பாவோட பொண்டாட்டின்னா உனக்கு என்ன? சித்தி. ஆமாம், எனக்கு சின்ன சரி. சரி, இறந்துட்டாங்க. அதனால் நான் அன்றைக்கே சீட் போடுறதுக்கு போய் வேட்டவளத்தில் போய் பேசி பொருள் எல்லாமே வாங்கிறதுக்கு சொல்லிட்டேன். அந்த மேஸ்திரி போயிட்டாரு. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க,
அந்த அலுவல் முடிஞ்சாதான் வந்து சீட்டு போட முடியும், இல்லைன்னா சீட்டு போட முடியாது. ஏன்னா பக்கத்தில் இறந்த பிறகு 16 நாள் காரியம் கூட முடியாமல் நம்ம போய் வேலை கை வச்சா எதனா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்னன்னா காரியெல்லாம் முடிஞ்சிடுச்சா, சீட்டு போட்டுடலாமா தாத்தாக்கு, மேலே தகர சீட்டை எடுத்துட்டு அந்த ஒழுவுற சீட்டை எடுத்துட்டு இந்த சீட்டு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், தாத்தா வேணான்றாரு, எதுவுமே போட வேணான்றாரு. ஏன் திடீர்னு போட வேணான்றாரு, என்ன பிரச்சனை தாத்தாக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அதுக்கு காரணம் நீ என்ன சொல்ற, உங்க பையன் வந்து அது சொல்லலை, அந்த காரணம் சொல்லலை, நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் சீட்டு தாத்தா வேணான்றாரு. ஏன் நீ வேணான்றன்னு உன்னதானே தானே கேட்க முடியும், அவங்களை எப்படி கேட்க முடியும்? நீ இப்ப எதனால வேணான்ற, இப்ப நீ எதனால வேணான்ற? இல்ல தாத்தா, நீ வந்து எதனால வேணான்ற, உங்க பையன் சாவுக்கு வந்தாரு, பக்கத்து வீட்டுக்கு வந்தாரா சாவுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல அந்த வீட்டு சாவுக்கு வந்தாரு உங்க பையன், உன்னை வந்து எட்டி பார்க்கல, வந்து பார்த்தாரா இல்லையா? 30,000 வாங்கிக்கணும், காகாணி எழுதி வச்சு அந்த பத்திரத்தையும் எடுத்து. சரி, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாரு. பக்கத்துல இருக்கிற உன்னை, உயிரோட இருக்கிற உன்னை வந்து பார்க்கல, வரல. அப்படி இருக்கும்போது நான் இந்த வீடு சீர் பண்ணா நான் செத்து போயிட்டேன்னா என் பையன் வந்து ஆள்றதுக்கான்னு கேட்குறேன். கரெக்டா? வந்துட்டேன்னு செலவு அது யாரு தேரும்? சரி, நீ இருக்கிற வரைக்கும் மழையிலே இருப்பியா? நீ இருக்கிற வரைக்கும் மழை சாரல் அந்த மாதிரி இருப்பியா? நீ இருக்கிற வரைக்கும் தண்ணி கஷ்டப்பட்டு இருப்பியா? வேணாம், எவனா ஆகட்டும். எவனா ஆகட்டுமா? என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ நீ இந்த இருக்கிற அந்த வீடு இப்போ இடிஞ்சு போய் இந்த வீடை வந்து நாளைக்கு எடுத்துக்க மாட்டாரா உன் பையன்? வெறும் ஊடா இருக்கும். வெறும் ஊடா இருக்கும். ஒரு ஓடு போட கூட கூடாதுன்ற நீ? கூடாது, எனக்கு சரியில்லாதவங்க வரக்கூடாது. சரி, நீ கரெக்ட் தான் தாத்தா. ஏன்னா பக்கத்துல அவ்வளவு தூரம் வந்துட்டு உன்னை வந்து பார்க்கலன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அது உண்மையிலே ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். மெட்ராஸ்ல இருந்து வந்து உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சாவுல வந்து இருந்துட்டு உன்னை வந்து பார்க்கல. அதுலயும் எவ்வாறு கண்ணு போய் காலு போய் கடந்த 30,000 கொடுத்து சேர்த்தா தூக்கி போட்டு நல்லா விடுறான்னு எடுத்துனே போட்டான். அவன் காபந்து பண்ணுவானா? காபந்து பண்ண மாட்டாரு. அப்போ இந்த ஊடு அவனுக்கு சேரும் நாளைக்கு. இப்போ காணி எழுதி வச்சேன், அதை எடுத்துக்கினேன். 30,000 கொடுத்தான், அதையும் எடுத்துக்கினேன். இந்த ஊட்டியை நீ தானே எடுப்ப, வேற ஆள் வருமா? சரி, அவங்க தான் எடுத்துப்பாங்க. இப்போ நீ இருக்கிற வரைக்கும் மழை தண்ணின்னு போய் போகுது, அது எல்லாத்துக்கும் அவர் பார்த்துக்குவார். ரூபாய் செலவு வேணும் வெறும். அப்போ உனக்கும் இல்லாத போச்சு, எனக்கும் இல்லாத போச்சு. யார் கஷ்டம்? ஒன்னத்தானே பணம். சரி சரி, புரியுது. அப்போ எனக்கு என்ன லாபம்? சரி இரு, வரேன் இரு. நான் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் இரு. நீ அது கோவப்படக்கூடாது. இவங்க பையனுக்காக நீ வந்து வேணான்ற. சரி, குழாவது போட்டு கொடுக்குறோமே. இரு ஒரு நிமிஷம். அசோக் சொல்லு. அசோக், இடிஞ்ச மண்டபம்லாம் தாண்டி வா அசோக், அடியண்ணாமலை தாண்டி. சரி, ஆமா அசோக், வா வா வா. தாத்தா ஒரு 10 நிமிஷம் இரு. சாப்பாடு என்ன சாப்பிட்றா? சாப்பாடு வைங்க மாமா, தாத்தாக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வைங்கம்மா. ஒரு 2 நிமிஷம் சார், தாத்தா அனுப்பிச்சு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் என்ன அப்புறம்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் சொன்னதே நீ செய்ய. இப்போ வந்து சீட்டு போட தேவையில்ல, ஒன்றும் வேண்டியதில்லை, எதுவுமே ஆல்டர்னேட் பண்ண தேவையில்ல. உன் பொருள் நஷ்டமாயிடும். கண்டிப்பா. நானும் சாப்பிட முடியாது, பையனும் சாப்பிட முடியாது, வரிசையானான்னு திரும்பணும். வேற யாருன்னா எடுத்துப்பாங்கன்னு பயப்படுற இந்த வேலை நமக்கு வேணும். சரி, இப்ப மழை வருமே, வந்தா நான் பாத்துக்கிறேன். சரி, வந்தா பாத்துக்கிறேன். இப்போ இத்தனை காலம் நான் எப்படி வாழணும்? ஓகே, அதே மாதிரி இருந்துக்கிறேன். சரி, தண்ணிக்கு வந்து குழா ஏற்பாடு பண்ணி கொடுத்து, குழா வந்து உங்க வீட்டாண்ட போட்டு கொடுத்தா ஓகேவா? பழுப்பு வச்சு, அதாவது இந்த டியூப் கிடையாது, ஓசு கிடையாது, பழுப்பு புதைச்சின்னு போயிட்டு நம்ம அங்க முன்னாடி வருது இல்ல, குழா முன்னாடி வருது குழா, அந்த குழா வந்து உங்க வீடு வாசல்லே குழாவை போட்டு கொடுத்தா ஓகேவா? பழுப்பு வந்து யாரும் எடுக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புதைச்சிக்கின்னு வந்து உங்க வீட்டு வாசல்ல போட்டு கொடுத்தா ஓகேவா? வாசல்ல போட்டுட்டுன்னா நான் இங்க வந்தேன்னா அங்க என்ன பண்ணுவோம்? அது நோண்ட முடியாது தாத்தா, கீழே புதைச்சி போடுறது. அது கீழே மண்ணுல புதைச்சிட்டு வந்து கரெக்டா போடுறது. தண்ணி வர வழியில ஒன்றும் ஆகாது. நான் பூமியில போட்டு நம்மள அப்படியே டேப்பை வச்சிருவாங்க. நீ வேணும்னா தந்துக்கலாம், வேணாலும் முடிக்கலாம். அது வேணா செய்யறேன், மற்றதெல்லாம் எது வேணாம்.
வீடுலாம் ஆல்டரேட் பண்ண தேவையில்ல. சரி, கவலைப்படாத. என்ன காரணம்னா உன் பையன் வந்து உன்னை பார்க்கல. நாளைக்கு இவன் வச்சு இது புரியுது, எனக்கு புரியுது. காசு எடுத்துன்னு போனவர் எது போனவர் பக்கத்தில் கூட வந்து பார்க்கலையே. எழுதி வச்சு அதே நாளைக்கு செலவு பண்ணிட்டோன்னா அதையும் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இவனும் அங்கேயே சேர்ந்துக்கினானே, அவங்க கூட சேர்ந்துக்கினாரு. அப்போ ஏன் எனக்கு ஒன்றதை மட்டும் வச்சு பேச முடியாது. அவரே கூட்டு பேசணும். அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீ சொல்கிறது சாவுக்கு வரக்கூடாது. அதுக்கு நீ நானே வரக்கூடாதா? சரி விடு. வந்த போது அவங்க கூட சேர்ந்தோம். பையன் மேலே அவர் பயங்கர கோவத்தில் இருக்கிறார். விடுங்க. சரி விடுனேண்ணா. நான் பின்னால இவனத்தானே கரெக்டு. பின்னால் அவர் தான். இப்போ என்னன்னு பார்த்தியா? வந்து பார்க்கல, அதனால உட்காருமா. சாப்பாடு போடுமா சொத்து. இப்போ நீ என்ன சொல்கிற? தண்ணி ஆமாம், தண்ணி மட்டும் பச்சுன்னு வந்து கொடுக்குறேன். மேலே சீட்லாம் போடல. சரியா? சரி பரவாயில்ல. நீ உனக்கு வேணான்ற அப்புறம் அந்த இடத்துல நம்ம போய் செய்யறது தப்பு என்ன? நீ விருப்பப்படணும், அதை நம்ம போய் செய்யணும். உனக்கு வேணான்றியா? தண்ணி குழா மட்டும் பச்சுன்னு வந்து விடுறேன். சரி. அந்த ட்ரம் அந்த அதெல்லாம் தண்ணி குழா புதைக்கும் போது அந்த ட்ரம்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். சரியா? அந்த ட்ரம்மில் தண்ணி தந்து விட்டா வந்துடும். இல்லை, அவருக்கு ட்ரம்மு வேணாமா? போனோம். சரி, ஏன்னா எதனா சின்னதாக வச்சுக்கிறேன் குண்டா. அவருக்கு ஒரு 4-5 குடம் பிடிக்கிற மாதிரி அந்த தண்ணி பார்த்துக்கிறேன். அவர் மற்றவங்க எத்தும் போயிடுவாங்கன்னு பயப்படுறாரு அவரு. சரி விடு, தொட்டிக்கலாம். எனக்கு எனக்கும் சரியில்லைன்னு வச்சு ஒதுங்கிடுறது தான் நல்லது. உண்மைதான். ஒன்றும் இருக்க முடியாது. மனசுக்கு படாத வச்சிங்கன்னா அதுவே இதான் முடிவு. கவலையே படாத. அது ஒன்றா செய். நான் பழுப்பு வாங்கி வச்சுட்டு அந்த ஓஸும் அந்த ட்ரம் எடுத்துன்னு வந்துடுறேன். மழை வந்துச்சுன்னா இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியோ அப்படி இருப்பேன்ற. நான் இருந்துக்கிறேன். சரி, சொந்த இடத்துலயா நான் இருந்தேன். நீ எங்கேயே அவருக்கு கேட்பாரு. சரி சரி. இப்போ உங்ககிட்ட நான் வருவேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியுமா? உனக்கு தெரியாது, 3 பேருக்கும் தெரியாது. ஏன் ஒன்றா சேர்த்தாரா இல்லையா? சேர்த்தார். இப்போ உண்மை கதையை நான் வந்ததில் தான் வண்டி ஓடும். எவன் சொன்னான் உங்ககிட்ட? யாருமே சொல்லதா? இவங்க தான் இன்னைக்கு அன்னதானம் வந்து இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். வாழ்த்துங்க வாங்க. இந்த குழந்தைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம 100 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. இந்த தம்பி குழந்தைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னத்துக்கு சொன்னேன்? என்ன சொல்ற? அவனுக்கு வாழ்த்துங்க. உங்களுடைய அன்பான வாழ்த்து இருக்கட்டும். யாரும் நீ வாமா இங்க வா. இந்த பாப்பா எந்த தப்பும் இல்லை. போய் வாங்க. சரி பாதுகாப்பு. சரி சரி, ரொம்ப நன்றிங்க. போய் வாங்க. இதே ஊரா? இல்லைங்க, கோயம்புத்தூருங்க. நம்ம கோயம்புத்தூருங்க. வேலை தந்துக்கிறாரு பற்றியா? ஆமாம் ஆமாம். சரி போகலாம். சரிங்க, கண்டிப்பாக. அவர்கிட்ட நீங்கள் சாப்பாடு போட்டது போதும் போடாத போதும் அவர் ஞாபகம் வச்சுக்க. ஆமாங்க, கண்டிப்பாக வருவோம். அடிக்கடி வருவோம் கோயிலுக்கு. நாளானா டீ குடிக்க காசு இல்லை ஐயா. கீழே விழுந்து மண்டாட்டிச்சுதே கண்டிதே பூட்டா போகிற கால் தோண்டு போச்சு. எதுத்தான் அவரை என்னன்னு ஜீவராசிகளை காபந்து பண்ணுவோம், உற்பத்தி பண்ணுவோம், சாப்பாடு போடுவோம், எல்லாம் நீ. ஆமாம். பாதத்தையும் சேரத்தையும் காட்டாதவர். ஆமாம், கரெக்ட். என்ன நீ இப்படி பண்ணலாமா? மேலே ஆளுன்னு தெரியுமா? இல்லைன்னு தெரியும். மேலே ஆள் இல்லைன்னு தெரியும். இப்போ பரிசோதனை என்ன பண்ணாத. ஒன்றுக்கு என்ன ஏற்றுக்க. இல்லை சாப்பிட்டு சொல்லி எங்கன்னா ஓடி போகணுன்னு தெரிஞ்சு பிடிச்சி காசிக்கு கோபத்தில் ரொம்ப கோபக்காரன் நான் ஐயா. சரி சரிங்க. விரிவலை பாதையை வந்தேன் பேசிக்கணும். காலை டெம்பராக கொடுத்தாரு. உடம்பு நல்லா சாப்பாடும் கொஞ்சம் மாதிரி ஆள் ஒன்று வகையாக கொடுத்துது. இல்லை, இவர் போட்டிருக்காரு உங்களை பற்றி முதலே வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் கிரிவலம் அடிக்கடி வருவீங்க. இப்போ நான் 9 வருஷத்துக்கு அதையே பேசுகிறேன். நல்லாக்கிட்டார் ஐயா. தமிழ்நாடு பூராவும் உண்டாக்கிட்டாரு. எதை பண்ணாலும் நான் என்ன சொல்கிறேன், உள்ளம் சுத்தம் இல்லைன்னா எனக்கு புரியாது ஐயா. வள்ளலார் சொன்னார், தூய்மையான உள்ளம் ஜோதி ஜோதி தான் தெய்வம். அதனுடைய பக்தனை நான் இவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால்
சிலையும் உள் வேஷம் வெளி வேஷமும் நம்ம கிட்ட கூடாது ஐயா. அப்படியே நின்னா வான வரணும், ஓடணும் அவரு. அப்படி இருக்காது. ஓ சரி சரி. பையனை அப்பா என்ன விட்டுட்டு ஓடி வைப்பார். என்ன இவர்கிட்ட பேசணும் அந்த மாதிரி அவர் வான வரணும். ஓ அங்கே இருக்கணும். ஓ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கு ஒரு இது. அவர் அந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறாரு. அந்த உலகத்துக்கு போயிட்டாரு. 2 பேரும் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. என்கிட்ட வரணுமா இல்லையா? வரணும், கண்டிப்பா வரணுங்க. அப்போ அவன் பேச்சுட்டா நாளைக்கு கேட்பார். ஓ இப்போ அவரை திட்டுறாரு அண்ணாமலை. எனக்கு சரியில்லாதவங்கிட்ட நீ போய் சேர்ந்துக்கிற அப்படிங்கிற அவங்க பையனை சொல்றாரு. அப்போ நாளைக்கு அவன் பேச்சு கேட்பார். ஆமா கரெக்டு. இவர் அத்தை செய்யணும் நாளைக்கு எல்லாமே எண்ணிடுவான். நான் இப்போ செஞ்சேன்னு வச்சிங்களேன், அவருக்கு வந்து சீட்டு போட்டு இதெல்லாம் பண்ணிட்டோன்னே இவர் செத்து போயிட்டாரு. எல்லாமே அவங்க பையன் அனுபவிப்பார். எவ்வளோ வேலை கெடுத்து தெரியுமா உங்களுக்கு? என்னால் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறேன் ஐயா, பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சோன்னா ஒரே நிமிஷத்தில் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சு ஓடானுவான். அவன் இப்போ கடவுளே கூட இருக்கட்டும், அவரையே பேசுவான், கடவுளையே பேசுவான். என்னை விட்டு போக மாட்டார் ஐயா. நீங்கள் நியாயம் அவரை பேசுகிறேன். நீங்கள் நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கு. அவர் எதிர்த்தோன்னா கடை நீ அவன் உடம்பு ஆகணும் ஐயா. அறியா சரி, ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தா வச்சுப்பியா? வேண்டியதில்லை. என்ன சொல்கிறேன், ஏன்னா அவங்க கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது உங்கள்கிட்ட. வேணாம், நீ தண்ணி போடுறன்ற அதோடு விடு. சரி, ராத்திரியில் தங்க மாட்டேன். தண்ணி மட்டும் குழா பச்சு கொடுத்துட்றேன். வேற எதுவுமே வேணாம் உனக்கு. வேற எதுவுமே வேணாம். சரி, ஓகே. அது கூட ஒரு அச்சு பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒரு அச்சு. சரி, இந்த மாதிரி ஓட்டமாக போட்டா நாளைக்கு எண்ணிடுவோம். நம்ம பையன் இன்னைக்கு தண்ணி செத்தானா வாழ்ந்தானா நீ பார்க்கல. நாளைக்கு எல்லாம் விடுவோம். எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு விடு வேணான்றாரு. நீ தான் சொல்லலாம். உனக்கு வந்தா கோவம் வருமா வராதா? நீ உன் வேலைக்கு போ. சரி தாத்தா, போயிட்டு வா. என்ன சொல்றேன், நீ எப்போ வர? நான் தண்ணி போய் நான் வரேன், ஒரு 3-4 நாளில் வரேன். என்ன இந்த செலவுக்கு வச்சுக்கோ. இந்த வேணாம். நீ போய் போடுறேன், வச்சுக்க நீ வச்சுக்கோ. அந்த கடையில் 500 ரூபாய் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். தண்ணி கேன் போடுறது இல்லை அவங்க. அதுதான் கேட்டேன். இந்த மாதிரி சொல்லுமா, பையன் வந்ததுக்கு வரல போகல. அதெல்லாம் யாரும் என்கிட்ட சொல்ல. வம்பு தொம்பு வரும். அவர் எதையும் செய்ய ஒன்று ஃபோன் பண்ணுமான்னு யாரும் ஃபோன் பண்ணல. சரி நீ போயிட்டு வா. அவங்களுக்கு நான் அனுப்பணும். நவீல் நான் உங்க பேரு. மாமாவை பார்த்து பேசுங்க. நிறைய பேசுவான், பேச ஆரம்பிச்சிடானா. நீங்க தான் பாவம். குட்டி பொண்ணு நல்லா படிக்கணும். என்ன? ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய சொல்லு பாப்பா. ஓம் நமசிவாய. நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி நீங்க வந்தது. ரொம்ப நன்றி. எல்லாரும் கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றி குட்டி பையா. பாய். சரிங்க, போயிட்டு வரேன். பாய் ஐயா. போகும்போது கொஞ்சம் சொரத்தூர் வேட்டவளம் தான் என்கிட்ட சொன்னார் பல வருஷமா. ஊருக்கு போன பிறகுதான் போயினே இருக்கிறாரு அவர். போன பிறகுதான் போயினே. வேட்டவளத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போகுது. இல்ல ஏதோ அவர் சொன்னார் பாருங்க, அதுதான். ஆமா, உள்ள போனோம் அது. ஆமா, அதுல இருந்து வேட்டவளத்துல தான் வரு. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன். நான் அப்புறமா பார்க்கலாம். என்ன, நான் ஒரு ஃபங்க்ஷன் போனோம். சரியா? ஐயா பத்திரமா கூப்பிட்டுப்பா. நான் வந்து வரேன், ஒரு 2-3 நாள்ல வரேன். அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்ற வரைக்கும் இரு.
இந்த இவர் ஐயா அவர் சாப்பிட்டுக்கிறாரு, சாப்பிட்ற வரைக்கும் பாயாசம் இன்னொரு கிளாஸ் கொடுக்கட்டுமா? நீ தான் ஸ்வீட்னா சாப்பிடுவியா? வேணுமா இன்னொரு கிளாஸ்? சின்ன பசங்க சாப்பாடு தானே. சின்ன பசங்க சாப்பாடு தான். பாயாசம் என்ன கொடு சொல்றேன். சரி சரி. शिवय अमा